ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, எந்த செக்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி கோர்ஸில் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் மெடிசின்ஸ், அதோட எஃபெக்ட், அதை எப்படி டெவலப் பண்ணுறது, இதை பற்றி எல்லாமே லேர்ன் பண்ணுவீங்க. இந்த கோர்ஸில் ஃபார்மசி ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஃபார்மகாலஜி அண்ட் ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கான ப்ராக்டிஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்க முடியும். கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் டியூரேஷன் இருக்க ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி ப்ரோக்ராம். கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸை வந்துட்டு மெயின் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அதில் மினிமம் 50% அக்ரிகேட் மார்க்ஸோட கம்ப்ளீட் பண்ணிக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ் பண்ணியும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணியும் இருக்கும். அடுத்து இந்த கோர்ஸ் பர்சியூ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் டீச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிட்டிக்ஸ், ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மகாக்னசி, ஹெர்பல் ட்ரக் டெக்னாலஜி, இது போல் இன்னும் சில சப்ஜெக்ட் அண்ட் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. கிராஜுவேட் ஆனவங்களுக்கு என்ன மாதிரியான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட், ரிசர்ச் சயின்டிஸ்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட், கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், இது போல் நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. அடுத்து இவங்களுக்கு ரெக்ரூட் பண்ணக்கூடிய செக்டார்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதை தாண்டி ஹெல்த் கேர் அண்ட் ரிசர்ச் சென்டர் அண்ட் டெவலப்மெண்ட் செக்டார்ஸ்லாம் இவங்களுக்கான ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இவங்களுக்கான ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா பொசிஷனை பொறுத்து 2.2 lakh to 8 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் எந்த காலேஜஸ்லாம் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது, கோர்ஸ் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் அண்ட் கோர்ஸ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.